அனைவருக்கும் வணக்கம். தேனியிலிருந்து ஜோதிடர் மணியரசு. கோச்சாரமா தசாபுத்தியா? நிறைய பேருக்கு குழப்பம். ஏன் சார் ராசி பலன்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது, கோச்சாரம் வேலை செய்தா தசாபுத்தி வேலை செய்தா அப்படின்னா, கோச்சாரம் என்பது கோள்களின் நகர்வு, அதான் கோச்சாரம். கோள்கள் தினமும் நகர்ந்துகிட்டு இருக்கு, அதான் கோச்சாரம். ஆனா நீங்க பிறந்த நேரத்துல ஒரு லக்னத்தை குறிச்சு லக்ன புள்ளி உங்களுக்கு கொடுத்து பிக்ஸ் ஆயிட்டாங்க. அந்த 9 கிரகங்களும் உங்களது மூச்சு காற்றின் வழியாக அந்த 9 பிளேஸுக்கு போயிட்டாங்க. நீங்க இப்படித்தான் இருப்பீங்கன்னு அவங்க பிக்ஸ் ஆயிட்டாங்க. இதுதான் ஜாதகம். அங்க தசாபுத்தின்னு ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அப்ப தசாபுத்தி தான் முழுக்க முழுக்க ஜாதகத்துல வேலை செய்யும். கோச்சாரம் என்பது இன்னைக்கு பிறக்க போற ஜாதகத்துக்கு, இன்னைக்கு பிறக்க போற ஜாதகருக்காக கிரகங்களின் நகர்வு, அடுத்தடுத்த விஷயங்களை இந்த கிரகங்கள் செஞ்சுக்கிட்டு போறாங்க. இந்த கோச்சாரத்தையும் தசாபுத்தியும் இணைக்கலாமா சார், இணைச்சு பார்க்கலாமா சார் அப்படின்னா பார்க்கலாம். அது ஒரு வகையில வேலை செய்யுது. எப்ப பார்க்கணும்? உதாரணமா ஒருத்தருக்கு சனி திசை சனி புத்தி நடக்குது, சனியின் கோச்சாரம் முக்கியம். புதன் திசை குரு புத்தி நடக்குது, குருவின் கோச்சாரம் முக்கியம். இப்படித்தான் நீங்க கோச்சாரத்தை பார்க்கணும். ராசிக்கு கோச்சாரம் வேலை செய்தானா ஒரு 20% தான் வேலை செய்யும். அதனாலதான் ராசி பலன்கள் பெரும்பாலும் யாருக்கும் சரியா வராது. ஆனா தசாபுத்தின்னு எடுத்துட்டீங்கன்னா, உதாரணமா சொல்றேன் உங்ககிட்ட, ஒரே மேச லக்னத்துல 10 குழந்தைகள், ஒரு ஊர்ல 10 குழந்தைகள் இருக்கு, சிம்பிளா 10ன்னு வச்சுக்குவோம். இந்த 10 பேருமே 10 குணமா இருப்பாங்க. ஒரே மேச ராசி மேச லக்னம், மேச லக்னத்துக்கு நான் சொல்றேன், மேச ராசினா அது லட்சத்துக்கு போகும். ஒரே மேச ராசியில பிறந்திருப்பாங்க, ஒரு 10 குழந்தை, 10ம் 10 விதமா இருக்கு. மேச ராசிங்கிறது, ஒரு ராசிங்கிறது ஒரு நாள் ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு நாள் ஃபுல்லா இருக்கக்கூடிய ராசிக்கே ஒரு நட்சத்திரம் ஒரு நாள் ஃபுல்லா இருக்கும். அந்த ஒரு நாள் ஃபுல்லா இருக்கும் ஒரு அஸ்வினி நட்சத்திரத்துக்கே 10 பேர் 10 விதமா இருப்பாங்க. அப்ப 2.25 நாள் ஒரு ராசி இருக்கும். இப்ப மேச ராசியில 1 கோடி பேர் பிறந்திருப்பாங்க. 1 கோடி பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. ஆனா 1 கோடி பேருக்கு நம்ம ஒரே மாதிரி தான் பலன்கள் சொல்றோம். அதனாலதான் கோச்சார பலன்கள் தவறாக போகிறது. அது ஒரு 20% வேலை செய்யுமா? 20% வேலை செய்யும். என்ன சொல்றா? விதி கெட்டா மதியப்பாரு. விதினா என்ன? விதி கெட்டா மதியப்பாரு. விதி என்பது தசாபுத்தி. பிக்ஸ்டு விதினா பிக்ஸ். உங்களுக்கு எழுதப்பட்ட விதி, நீங்க இப்படித்தான் இருக்கணும், இந்த குணத்தை தான் இருப்பீங்க, எழுதியிருப்பாங்கல்ல, அதான் ஜாதகம். அந்த விதியை பாரு. விதி கெட்டால் மதிய. விதி எப்ப சார் கேடும்? 6-8 12 தசாபுத்தி நடக்குது, எனக்கு வழியே இல்லை. உங்க ராசிக்கு சந்திரனுக்கு 2 5 7 9 11 குரு வராதான்னு பாரு. அந்த சமயத்துல சில விஷயங்களை செஞ்சுக்கங்க அப்படிங்கிறதுக்காக விதி கெட்டா மதிய பாருனாங்க. நீங்க என்ன பண்றீங்க? கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு தசாபுத்தியை பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால கோச்சாரமா தசாபுத்தியான்னு எடுத்தா முதல்ல தசாபுத்தி தான். அதனாலதான் ஒரே தனுசு ராசியில ஒருத்தன் கல்யாணம் முடிக்காம இருக்கான், ஒருத்தன் 2 குழந்தை பெற்றிருக்கான், ஒருத்தன் குழந்தை இல்லாம இருக்கான், ஒருத்தன் வீட்டை விட்டு ஓடி போறான். இப்படி ஒரே இதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. நன்றி, வணக்கம்.